தென்காசி மாவட்டத்தின் 3வது பொதிகை புத்தக திருவிழா நையாண்டி மேளம் தாரை தப்பட்டை முழங்க கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த புத்தக திருவிழா தென்காசி நகர பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த புத்தக திருவிழாவினை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர், தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் VR சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 50க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு வரலாற்று சார்ந்த புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், நாகரிக உலகில் செல்போன் மற்றும் தொலைக்காட்சியை பார்ப்பதால் குழந்தைகள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வரும் நிலையில் அதிலிருந்து குழந்தைகளை விடுவிக்கும் வகையில் இதுபோன்ற புத்தக திருவிழாவை அரசு நடத்தி வருவதாக பேசினார். ராஜபாளையத்தில் விசாரிக்க சென்ற 2 காவலர்களை மதுபோதையில் இருந்த கும்பல் சரமாரியாக தாக்குதல் நடத்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் நெரிசலை அருகே உள்ள டாஸ்மாகில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக மது அருந்தியவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் 6 பேர் சேர்ந்து இசக்கி என்பவரை தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த இசக்கி இரத்த காயங்களுடன் வடக்கு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் அங்கு சென்று விசாரித்த காவலர்கள் ராம்குமார் மற்றும் கருப்புசாமி ஆகியோரிடம் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பல் போலீசாரின் லத்தியை பிடுங்கி சரமாரியாக அவர்களை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து தாக்குதலுக்குள்ளான காவலர்கள் அளித்த புகாரின் பேரில் கீழ ஆவரம்பட்டியை சேர்ந்த பால்பாண்டி, கிளிராஜன், பாஞ்சாலி ராஜா, பாண்டிராஜ் உள்ளிட்ட 9 பேர் மீது வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 7 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி உறையூர் மேட்டுத்தெரு அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து பாலூட்டும் தாய்மார்களின் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் கீழ் 50 பாலூட்டும் தாய்மார்களுக்கான பேரிச்சம்பழம், விட்டமின், டானிக், புரதச்சத்து பவுடர் அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினர். இந்நிகழ்வில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன், மேயர் அன்பழகன் உட்பட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை வரவேற்பதாக திமுக கூட்டணி கட்சித் தலைவர் ஜவஹருல்லா தெரிவித்துள்ளார். பல்லாவரம் அடுத்த பம்மலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் 213வது இலவச ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சேவை தொடக்க விழா நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹருல்லா கலந்து கொண்டு ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சேவையை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் டிசம்பர் 6ஆம் தேதி 10 இடங்களில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். மேலும் தமிழக அரசு உடனடியாக மருத்துவர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை வரவேற்பதாக கருத்து தெரிவித்தார். திருவாரூருக்கு குடியரசுத் தலைவர் வருகை புரியவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீலக்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நவம்பர் 30ஆம் தேதி பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளது. இந்த பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு திருவாரூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருச்சி அருகே வாலிபர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே கொடியாளம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த விஷ்ணு என்ற இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் அருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது. கொலை குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற ஜீயபுரம் காவல்துறையினர் விஷ்ணுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 தனிப்படை அமைத்து தப்பி சென்ற கொலையாளிகளை தேடி வருகின்றனர்.
கோகுல் என்ற நபரை விஷ்ணு தொடர்புடைய கும்பல் வெட்டி கொலை செய்ததால் பழிக்கு பழி கொலை நிகழ்ந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தனியார் தொலைக்காட்சி செய்தியாளருக்கு தனியார் பள்ளி பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதுப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிதியுதவி துவக்க பள்ளி பேருந்தில் திடீரென புகை அதிக அளவில் வந்த காரணத்தால் பள்ளி பேருந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போக்குவரத்து காவல்துறை உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் இதை செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பள்ளி பேருந்தை வீடியோ எடுக்கக்கூடாது என கூறி செய்தியாளரை ஒருமையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளித்தது. மேலும் இது தொடர்பாக நகர காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீங்க பண்றதெல்லாம் தப்பாதான் இருக்குது. தப்பு தப்பாதான் பண்ணிட்டு நானா உலகத்துல என்ன தமிழ்நாட்டில் மகளிர் கம்பீரமாக நடைபோடும் அளவிற்கு சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவதாக அமைச்சர் மு பி சாமிநாதன் பெருமிதம் கொண்டார். நீலகிரி மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் 71வது கூட்டுறவு வார விழா கூடலூரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தயாளன் திட்ட விளக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் 60 லட்சம் மதிப்பில் கடனுதவி தொகைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர் மு பி சாமிநாதன், கலைஞர் ஆட்சி காலத்தில் கந்துவட்டிக்காரர்களிடமிருந்து மகளிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவிக்குழு துவங்கப்பட்டது என்றும், தமிழ்நாட்டில் மகளிர் கம்பீரமாக நடைபோடும் அளவிற்கு சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா க ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றத்திற்காக முதியவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தேனி மாவட்டம் போடி தாலுகாவிற்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 67 வயதான சுருளிராஜ் கடந்த 2023ஆம் ஆண்டு சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்ததாக போடி நாயக்கனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கின் முடிவில் சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றத்திற்காக முதியவர் சுருளிராஜுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 40,000 அபராதமும், அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததோடு சிறை தண்டனையை ஏக காலத்திற்கு அனுபவிக்க வேண்டும் என போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் நலன் கருதி தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இல்லாததால் சிகிச்சை பெற்று வந்த செவிலியர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவரஞ்சனி. செவிலியராக பணிபுரியும் சிவரஞ்சனி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரிக்கு அழைத்து செல்ல காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் பரிந்துரை செய்த நிலையில் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் வராத காரணத்தால் 3 மணி நேரம் கால தாமதம் செய்த நிலையில் சிவரஞ்சனி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வர தாமதத்தால் சிவரஞ்சனியின் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்கள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.